ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு செல்வம் பெருகிறதுக்கு தமிழ் வருடத்தின் முதல் சோமவார திங்கட்கிழமையில் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிற்கு வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்லேயும் கூட யோகங்களும் ராசிகளும் நிறைஞ்சிருக்கு. அதனால தான் சில பொருட்களை சில நாட்களில் நம்ம வாங்கிறது அதிர்ஷ்டகரமான ஒன்றாக சொல்லப்படுதுங்க. இதில் குறிப்பாக பார்த்தா வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு வாங்குறதும் மங்கள பொருள் வாங்குவதும் வீட்டிற்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். அதே போல் தான் நாளைய தினம் புது வருடத்தின் முதல் சோமவார திங்கட்கிழமை. இந்த நாளில் இந்த 2 பொருட்களை நம்ம வீட்டிற்கு வாங்கி பயன்படுத்தணும்னா இதனால் நம்முடைய வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வரும். நாளைய தினம் இந்த வருடத்தின் முதல் சோமவார திங்கட்கிழமை. சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த தினம் திங்கட்கிழமை. நாளைய தினம் சிவ வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பு. பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானை வழிபட்டுட்டு வர்றது உங்கள் வாழ்க்கையில் நிறைய நற்பலன்களை கொடுக்கும். நாளைய தினத்தில் உங்கள் வீட்டில் சிவலிங்கம், பானலிங்கம், இது லிங்கம் எந்த விதமான லிங்கம் வச்சுருந்தாலும் சரிங்க, இல்லை வலம்புரி சங்கு வச்சுருந்தாலும் சரி, அதற்கு நீங்கள் அபிஷேகம் செய்யணும். எலுமிச்சை சாறில் தான் நீங்கள் அபிஷேகம் செய்யணும். அந்த அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றும். நாளைய தினம் நீங்கள் வாங்க வேண்டிய 2 பொருட்கள்னு பார்த்தா நெய்யும் தேனும் தான். நாளைய தினத்தில் நெய், தேன் இந்த 2 பொருட்களை வாங்கிறதோடு மட்டும் இல்லாமல் இதை நாளைய தினம் நம்ம பயன்படுத்தணும். இந்த 2 பொருட்களையும் சேர்த்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம உணவுக்கு பயன்படுத்தலாம். இந்த பொருட்களில் வாங்கிறது மூலம் இதை நம்ம வாங்கி இதை பயன்படுத்துறதுனால இந்த ஆண்டு நமக்கு பல்வேறு விதமான யோகங்கள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய வழிபாட்டு முறைகள் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் கிரகங்களுக்கும் பிடித்தமான பொருட்கள்னு சில இருக்குது. அது அனைத்துமே பெரும்பாலும் நம் சமையலுக்கு பயன்படுத்துவதாக தான் இருக்கும். இந்த 2 பொருட்களும் செல்வத்துக்கு அதிபதியான தெய்வங்களுக்கு உகந்த பொருள். இதனால் நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த முறையில் நீங்கள் 2 பொருட்களையும் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வருடம் முழுவதும் செல்வ செழிப்போடு நீங்கள் வாழலாம். மிகவும் எளிமையான இந்த 2 பொருட்களையும் நாளைய தினம் மறக்காமல் கட்டாயம் வாங்குங்க. இதனால் கண்டிப்பாக செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும். பண வரவு அதிகரிக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் நாளைய தினம் இதை செய்யுங்க. சிவபெருமானையும் போய் வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வித சகல நன்மைகளும் கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடும் சிவபெருமானின் அருளோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.